இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளைக்கும், இதிலே தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய அன்பர்களுக்கும், இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும், எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்துக்களோடும் இந்நிகழ்வினை துவங்குவோம். சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், துரியதவத்தை சிறப்பாக வழிநடத்திய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் நன்றி உரை, வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சிந்தனையின் தலைப்பு இல்லறத்தில் இனிமை. இல்லறத்தில் இனிமையான அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை தான் இல் அறம் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இனிமையாகவும் இருக்கணும், அதே சமயம் அறத்தோடும் இருக்கணும். அறம் அப்படிங்கிறது என்னங்க? ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு வாழ்றக்கூடிய வாழ்க்கை தான் இல் அறம் அப்படின்னு சொல்றது. குடும்பத்துல இனிமை எப்ப இருக்கு? இன்பமா இருக்கும்போது. அப்போ இன்பமாக வாழ மகரிஷி ஐயா அவங்க சொல்லி இருப்பது, மனிதனுடைய மனசுல ஒரு நிறைவு இருக்கணும். அந்த நிறைவுல இருந்து வரக்கூடியது தான் இன்பமான வாழ்வு அப்படிங்கிறார். மனிதனுக்கு உண்மையிலேயே வறுமைங்கிறதே இல்ல. இயற்கையில பிறந்த மனிதனுக்கு கடைசி வரையிலுமே வாழ்வதற்கான எல்லா வசதிகளுமே இருக்குது. ஆனா, மனிதன் ஒருவரை பார்த்து அவங்கள மாதிரி இல்லையேன்னு நினைச்சு தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு துன்பப்படுறான். தன்னுடைய ஆற்றல உணர்ந்து கொள்ளாம மனச கலங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். தனக்கு தானே ஒரு எல்லை கட்டி, அதிலே மனச சிக்க வச்சு எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு எப்பொழுதுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறனால, இது எல்லாமே என்னவா இருக்குது? குறைவாகவே நமக்கு தெரியுது. இதனால இன்பமா வாழ முடிய மாட்டேங்குது. இது தனி மனுஷனுக்கு மட்டும் இல்லாம, குடும்பமா துன்பமா இருக்குது. இப்படி இருந்தா இல்லறத்துல இனிமை என்பதே இருக்காது. அப்போ குடும்பத்துல அமைதி இருந்தா தான் இல்லறத்துல இனிமை இருக்கும். ஒரு குடும்பம் அப்படிங்கிறது கணவன், மனைவி, மகன், மகள், தாய், தந்தை. இதுதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல இருக்கும் எல்லோருமே சந்தோஷமா, அமைதியா இருக்கணும்னா, அந்த இடத்துல நம்ம குடும்பத்துல என்ன இருக்கணும்? அறிவு தான் எப்போதுமே நிர்வாகியாக இருக்கணும். எந்த நேரத்திலயும், எந்த இடத்திலயும், எந்த காரணத்துக்காகவும் உணர்ச்சிகள் நிர்வாகியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அங்க பிரச்சனை தான் அதிகரிக்கும். குடும்பத்துல பிறருடைய குறைபாடுகளும், செயல்களும் தான் அமைதி இல்லாம இருப்பதற்கு காரணமா இருக்குது. இது என்ன ஆகுது? பிணக்குகள், அதாவது சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் இதை எல்லாமே உண்டாக்குது. அப்போ பிணக்கு வராம இருக்கணும்னா என்ன வேணும்? தேவை. அதாவது எந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தேவை அளவு சிறுசா, பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் தன்மை. நாம பயன்படுத்தும்போது அது சரியா இருக்குமா? அ அதாவது அந்த பொருள் சீக்கிரம் பழுதாயிருமா? அ குறிப்பிட்ட அளவுல இருக்குமா என்ன? குவாலிட்டி தரம் பார்த்து நம்ம வாங்கணும். காலம் உடனே நம்ம வாங்கலாமா? இல்ல 2, 3 நாள் கழிச்சோ, இல்ல தேவைப்படும்போது நம்ம வாங்கிக்கலாமா? அதைய வீணா வாங்கி போடக்கூடாது அப்படிங்கிறத அ பொறுத்து, அந்த காலத்த பொறுத்து நம்ம வாங்கணும். இப்படி குடும்பத்தில கலந்து பேசி வாங்கும்போது, சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு கவியில சொல்றாங்க மகரிஷி ஐயா, "இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற ஆம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நானிலமும் ஏற்கும் நெறி" அப்படின்னு ஞான கவி பாடல்ல சொல்லியிருக்காங்க. குடும்பம் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு மட்டுமே இருக்கிறது. விலங்கினத்துக்கு கிடையாது. விலங்கினங்கள் கூட்டம் கூட்டமா வாழுமே தவிர, குடும்பமா வாழ்ந்தது இல்ல.
ஏன்னா, இதற்கு வந்துட்டு இந்த விலங்குகளுக்கு லட்சியம், குறிக்கோள், சாதனை இது எல்லாமே வந்து கிடையாது. பிறக்குது, இறக்குது அவ்வளவுதான். ஆனா, மனுஷனுக்கு தான் லட்சியம், குறிக்கோள், சாதனை இது எல்லாமே வந்து இருக்குது. இப்படிப்பட்ட மிக அற்புதம் தான் மனிதனுக்கே வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எனவே தான் மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க, "இயற்கையில் இறுதியாக பூத்த மலர் மனிதன்" அப்படின்னு. இப்படிப்பட்ட வாழ்க்கை, மனித வாழ்வு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து நினைக்கும்போதே நமக்கு வந்து அவ்ளோ ஒரு பூரிப்பாவும் இருக்குது இல்லைங்களா? கடவுள் நமக்கு கொடுத்த பரிசா வந்து இந்த வாழ்க்கைய எண்ணி மகிழ்ந்து, இந்த மதிப்பான வாழ்க்கைய வந்து வீணாக்காம, கவலை, பொறாமை, சினம், வஞ்சம், ஆசை, கோபம் இதையெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, அன்பும், கருணை, விட்டுக் கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை, பொறுமை, மகிழ்ச்சி அப்படிங்கிற ஓட நம்ம குடும்பத்துல அனைவரோடுமே வந்து இனிமையோடு இருக்கலாம். காலத்த, நாட்கள எண்ணி பார்த்தோம்ன்னு சொன்னா, நம்ம வாழக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தெரியும். எல்லையற்ற பரம்பொருள் தான் நமக்குள்ள எப்படி இருக்குதுங்க? அறிவாக இயங்கிட்டு இருக்குது. அப்போ அந்த அறிவை கொண்டு நம்ம செயல்பட்டு இனிமை காத்து வாழணும். இல்லறத்தில் இனிமை வேணும்னா முதல்ல அன்பு வேணும். திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல அன்புக்கு மட்டுமே வந்து அ அன்புக்கு மட்டுமே வந்து 5 அதிகாரத்த வந்து எழுதியிருக்காரு. "அன்பில்லார் எல்லாம் தமக்குரியவர் அன்புடையார் என்பும் உ உரியர் பிறர்க்கு." இதன் பொருள் அப்படி என்னன்னு பார்த்தா, அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் தமக்கே வேணும். என்னோடது, என்னோடதுன்னு தனக்குள்ளேயே வந்து அத வந்து உரிமைப்படுத்திக்கிட்டு வாழ்வாங்க. அன்பு உடையவர் எப்படி இருப்பாங்கன்னா, தம் உடலையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வாங்க. அதாவது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் மற்றவங்களுக்காக குடுத்து வாழ்வாங்க. அப்படிங்கிறாங்க. இப்படி எத்தன பேர் வந்து அன்போட நம்ம வந்து வாழ்றோம். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்ற மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து விஷயத்தினால பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்லயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. முடிஞ்ச வர பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னா, கணவன், மனைவி இருவரும் மனம் விட்டு பேசணும். ஒரே நேரத்துல 2 பேரும் கோபப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசணும். பொறுமையாக கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு அன்பான வார்த்தை வந்து நம்ம பேசலாம். அப்படி இல்லைன்னா, வாழ்த்தவாவது நம்ம வந்து செய்யலாம். ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அத வந்து சொல்லும்போது, வாக்குவாதம் பண்ணாம ஒத்துக்கணும். இல்ல மன்னிப்பு கேட்க பழகிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பே இல்லாத இல்லற வாழ்க்கை வந்து இனிமையா இருக்குமா? இருக்காது. எவ்ளோ பேரு ஊருக்கு வேண்டி ஒண்ணா இருப்பாங்க. ஒரு கட்டாயத்தினால இருப்பாங்க. இல்ல பெத்த குழந்தைகளுக்காக இருப்பாங்க. அவங்க குழந்தைகளோட எதிர்காலத்த நெனச்சு, அன்பா வந்து இருக்கிற மாரி காட்டிக்கிறாங்க. இப்படி நிறைய வந்து இருக்குது இல்லைங்களா? அன்பா பேசுறதுக்கு கூட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்டின்னா, உங்ககிட்ட அன்பா பேசணும்னா, நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இப்படிதான் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள கேட்கறாங்க. இது கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு சிரிப்பா கூட இருக்குது. ஆனா உண்மையா இப்படிதான் நிறைய குடும்பத்துல வந்து இருந்துட்டு இருக்குது. அன்பா அங்க அன்ப பெறணும்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளோ கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்குது? எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்ப விட்டு விட்டோம்ன்னு சொன்னா, அங்க வந்து என்ன இருக்கும்? ஏமாற்றமே வந்து நமக்கு இருக்காது. மகிழ்ச்சி இல்லாம போவதற்கு, முகம் சுளிப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தா, எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமானது தான். இந்த எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் எப்படி வருதுன்னு பார்த்தா, கற்பனையாக ஏதாவது ஒண்ண நம்ம வந்து நெனச்சு, எனக்கு அப்படி வரணும், இப்படி வரணும் அப்படின்னு நெனச்சு ஏமாந்து போறது தான் அது வந்து என்ன ஆகுது, வெறுப்பையும் வந்து உண்டாக்குது. இப்போ ஒரு ரீசென்ட்டா எங்களோட ஒரு ஃபேமிலிக்குள்ள நடந்தது. நவம்பர் 11ஆம் தேதி தான் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆனா, அவ ரொம்ப வந்து ஒரு ட்ரீமோட போயிருந்தா அந்த அ புகுந்த வீட்டுக்கு. அவ சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹிந்தில சொல்லுவாங்க. மேனே மேனே அம் மேனே வந்து நான் வந்து என்னன்னா, ஒரு கிணத்துல வந்து விழுந்துட்டேன். என்னோட வாழ்க்கை வந்து கிணத்துல விழுந்த மாரி ஆயிருச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னனால, அவங்களுக்குள்ள இப்பதான் கல்யாணம் ஆச்சு. எவ்வளோ ஒரு 4, 5 மாசம். அதனால அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி,
ஃபேமிலி வரையில இது பெருசாகி, இப்போ பொண்ணு வந்து நான் போமாட்டேன் அப்படின்ட்டு, ஆம் ஹஸ்பண்ட் வந்து அவன் அட்வொகேட்டா இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் இல்லைங்களா? தெரிஞ்சிருந்தாலுமே அவன் என்ன சொல்றான், "நான் வாழ மாட்டேன்" அப்படின்ட்டு. பாருங்க, எதுவும் இல்லாம அந்த பொண்ணு சொன்ன இந்த ஒரு வார்த்தை, வீட்டுக்குள்ள அவ வந்து சரியா வேலைகள் செய்யாதனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது ஒரு சின்ன விஷயத்துக்காக. அப்போ சோகமும், துக்கமும் நம்ம வாழ்க்கையில வந்து நிலையற்ற கண்ணாடி மாதிரி. அதை வந்து நம்ம அ கடந்து வாழ பழகணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால், நாம வந்து சரியாக வாழ்றோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுதான் ஒரு குடும்பத்துல வந்துட்டு கணவன் மனைவியின் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவியை மகிழ்ச்சியாக வைக்கும்போது, மனைவி அந்த குடும்பத்தையே வந்து மகிழ்ச்சியாக எப்போதுமே வச்சிருப்பா. பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவன் ஒரு நல்ல மனிதன் தான். இயன்ற வரையிலும் பாதகம் இல்லாமல் விட்டு கொடுத்து இருவரும் நலம் பெற காண்பதுதான் பெருந்தகைமை. ஒரு குடும்பத்துல உள்ள எல்லோருக்கும் பொருளீட்டும் திறன் இருக்குது. சிலர் அதிகமாக சம்பாதிக்கலாம் அல்லது குறைவாக சம்பாதிக்கலாம். எப்படி இருந்தாலுமே அத பாதுகாத்து அனுபவிப்பது, பிறருக்கு கொடுத்து உதவுவது, இந்த செயல்கள வந்து நம்ம வந்து அந்த குடும்பத்துக்குள்ள சமமான பொறுப்புல வந்து நம்ம இருக்கணும். பணத்தை விட வந்து அதிக மதிப்புடையது நம்முடைய மகிழ்ச்சி. இதை யாரும் வந்து கடனா தரவும் முடியாது, கடனா பெறவும் முடியாது. எந்த மனிதனோட மனசுல வந்து பொறாமை இல்லையோ, அந்த மனிதனோட மனசுல வந்து அ நல்ல மகிழ்ச்சி வந்து நிறைவாகவே நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ இல்லற நோன்பு அப்படிங்கிறதுல வந்து மகரிஷி ஐயா வந்து ஒரு அ பாடல் குடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி, இல்லறம் அப்படிங்கிறது இருவரும் சேர்ந்து வாழும் வாழ்க்கை. ஒருவர் இன்பம் வந்து மிகுதியாகவும், துன்பத்த வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்தா, இது வந்து இல்லாத அறமா ஆயிருது இல்லைங்களா? இன்பத்த குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் வந்து நம்ம கொடுக்கணும். துன்பத்த தான் மட்டும் அனுபவிக்கணும். இது வந்து வாழ்வை பற்றிய அறிந்தோரோட செயல். துன்பத்த எல்லோருக்கும் குடுத்து, இன்பத்த தான் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறது வந்து இது அறியாதவரோட செயலாக வந்து இருக்குது. யாருக்கும் துன்பம் தரமாட்டேன். என்னால் முடிந்த உதவி செய்வேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆ எண்ணமா இருக்கணும். இல்லற நோன்புல மகரிஷி ஐயா சொல்லியிருக்கிறது, "அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண், பெண் இரு பேரும் அவரவர் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். இன்ப ஊற்று இருவருடைய பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஊத்து தண்ணி ஆரம்பத்துல அது எப்படி இருக்குன்னா கலங்கி அழுக்காத்தான் இருக்கு. தொடர்ந்து வரும்போதுதான் அது சுத்தமானதா அந்த தண்ணி வந்து இருக்கு. இது மாதிரி தான் ஆரம்பத்துல வந்து புரிதல் இல்லாம, சின்ன சின்ன சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி செஞ்சுகிட்டு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்றது அப்படிங்கிறது தான் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு பலம் வாய்ந்த கோட்டையா இருக்கும். பலம் வாய்ந்த கோட்டைக்குள்ள அனுமதி இல்லாம யாருமே வந்து போக முடியாது. அந்த கோட்டைய யாரும் தாக்கவும் முடியாது. அப்படித்தான் ஒரு ஒவ்வொரு கணவன் மனைவியும் நட்பு வந்து இருக்கணும் நம்பிக்கையோட. இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டு செயலில் ஒருவர் மற்றவருக்கு உடல், பொருள், ஆற்றல் அனைத்தையுமே வந்து அர்ப்பணித்திருக்கும் நிலையே வந்து திருமண உறவு அப்படின்னு சொல்றோம். வேதாத்ரி மகரிஷி அங்க சொல்லியிருக்கிறது எப்போதுமே குடும்பத்துல வந்து நிறைவைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். குறைவ வந்து காண ஆரம்பிச்சா எல்லாமே குறைவாத்தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவே அந்த குடும்பத்துல என்ன ஆகும்? பெரிய பிளவு ஏற்படும். கணவன் மனைவி சபிச்சுக்கிறது, அவங்களோட குழந்தைகளுக்கு மீண்டும் ஆ வரும். இதை தெரிஞ்சுக்கணும். இந்த 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 சாபம் என்ன பண்ணும்னா, உடல்ல நோயா வந்து உண்டாக்கும். நிம்மதிய வந்து கெடுக்கும். எனவே இன்ப ஊற்று கணவன் மனைவி இருவரிடமும் இருந்தால், அதாவது இன்முகத்தோடு இனிமையாக, அன்பாக, பொறுமையாக நடந்து கொள்ளும் கணவன் மனைவி இவங்களுக்கு
இவர்களோட குழந்தைகளுமே எப்படி இருப்பாங்கன்னா, பார்ப்பதற்கு அழகாகவும், அமைதியாகவும், மென்மையாகவும் மத்தவங்கிட்ட வந்து நடந்து கொள்றவங்களா இருப்பாங்க. அவங்க இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், பெற்றோர்கள் வந்து எந்த வழியோ, அதே வழியில அவங்க பிள்ளைகளையும் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர்களே வந்து தரமுடைய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. நெறைய அம்மா, அப்பா கஷ்டம் தெரிஞ்சு, நாம எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சு நடந்துகிட்டு இருக்காங்க. நம்முடைய பெற்றோரை அவங்க நல்லா இருக்கும்போதே, நல்லா வந்து நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்ச நேரம் ஒதுக்கி நீங்க அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணோம்னா கூட போதும். நமக்கு வந்து அதுவே கூட வந்து நம்ம அவங்கள கேர் எடுக்கிறதுக்கு கூட வந்து நம்ம ஒரு கடமையா எடுத்துட்டு செஞ்சோம்னா, பெத்தைங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட பேசாம ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து ரொம்ப மன கஷ்டத்த வந்து குடுக்கும். என்னதான் நாம வந்து குடும்பத்துல ஒண்ணா இருந்தாலும், தனிப்பட்ட ஒவ்வொருவரையுடைய உடலும், மனமும் நல்லா இருந்தா தான், அந்த இல்லறமே இனிமையானதா இருக்கும். அதுக்கு நாம என்ன சொ செய்யணும்னா, உடலுக்கும், உயிருக்கும் இடையே வந்து இனிமை காக்கணும். அது எப்படின்னா, தினமும் காலையில, இல்லாட்டி மாலையில நேரம் கிடைக்கும்போது வந்து நம்ம கண்டிப்பா உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும். உடற்பயிற்சி அப்போ அது வந்து உடலும், உயிரும் நல்லா இருக்கும். அதாவது உயிர் வளம் பெற உயிர் சக்தியை பெருக்கிக் கொள்ள காலை, மாலை நம்ம காயகல்ப பயிற்சி செய்யணும். உயிருக்கும், மனசுக்கும் இனிமை காக்கறக்கு அகத்தவம், அகத்தாய்வு. இதையே நம்ம செய்யும்போது நம்மளோட மனமும் வளம் பெறும். இந்த 3 இருந்தாலே நமக்கு இனிமையா இருக்கும். நான்கிற ஒவ்வொரு தனி மனுஷனுக்குமே வந்து சமுதாயத்துல இனிமை காக்க அகத்தாய்வு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அகத்தாய்வின் மூலமாக நம்ம வந்து சரி செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அதாவது இல்லறத்துல வந்து இனிமை இருக்கும். தனக்கும், இயற்கைக்கும் இனிமை காக்க வேணும் அப்படின்னு சொன்னா, இறை உணர்வு பற்றிய விளக்கம் வேணும். இதை வந்து நம்ம ம் இந்த இறை உணர்வ நம்ம பெற்றா தான் இல்லறத்துல வந்து நம்ம இனிமை காத்து வாழ முடியும். குடும்பம்னு சொல்லி நாம வாழ்வதற்கு வேறு ஏதாவது கதைகள் வேணுமான்னு கேட்டா, வேண்டவே வேண்டாம். நம்முடைய வீட்ல இருக்கக்கூடிய, நம்ம பழகக்கூடிய, நம்ம குடும்பத்தில இருக்கிறவங்ககிட்டயே நம்ம வந்து எப்படி வாழலாங்கிறத கத்துக்க முடியும். தன்முனைப்புங்கிறது நம்மகிட்ட ஒருபோதும் நம்ம வந்து இருக்கவே கூடாது. விட்டு குடுத்து போறது. ஒரு சில சமயங்கள்ல வந்து சில சங்கடங்கள வந்து சகிச்சுட்டு, அ உள்ளுணர்வு சொல்லும். அதை அப்படியே நம்ம கேட்டுட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து சகிப்புத்தன்மையும் அதிகமா கூடும். ஒரு குடும்பம் வந்து இனிமையா இருந்தா, அங்க வந்து இல்லறமும் இனிமையா இருக்கும். அந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாத்துக்குமே சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இத பழக்கமாக்கிட்டோம்னு சொன்னா, அந்த குடும்பத்தில வந்து ஒற்றுமையும் வந்து கூடும். மற்றவர்களிடத்துல வந்து மரியாதை காட்டினாலே அதுவே இனிமையாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இனிமையான சொற்கள், வார்த்தைகள் பேசினால் அதுவுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப இதமாகவும் இருக்கும். புத்தர் சொல்றாரு, "உன் மனதிலிருந்து மாற்றங்களை தொடங்கு. அங்கேதான் அனைத்தும் பிறக்கிறது" அப்படிங்கிறார். மற்றவர்களிடம் உள்ள குறைகளைக் கண்டு அ பார்க்கறதில்ல. மிகவும் வந்து எளிமையா இருக்கும். ஆனா தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடித்தால் மிகவும் அது வந்து கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அநேகமான குடும்பத்துல வந்து இருந்துட்டு இருக்குது. இதுதான் கணவன், மனைவி இருவருக்கும் இடையில வந்து பிரச்சனையும் பெருக காரணமா இருக்குது. இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாம ஒருவருக்கு ஒருவர் தன்னை வந்து திருத்திக் கொண்டால் போதுமானதாக இருக்கும். இல்லற வாழ்வு அதாவது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு வாழ்ந்து கண்ட பெரியோர்கள் வந்து இல்லற வாழ்க்கைய சிறப்பா சொல்லியிருக்காங்க. சமுதாயத்துல முன்னேற்றம்னு சொன்னா, அது இல்லற வாழ்வை ஒட்டியே தான் அமைஞ்சிருக்கு. இதற்கு ஒழுக்கம் வந்து மிகவும் அவசியம். கற்பு நெறி அப்படிங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சொல். கற்பு நெறி ஆண், பெண் இருவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் கற்பினை போற்றும் கணவன், மனைவி இந்த உறவை தெய்வீக உறவாக கருதி இருவர் மனதையும் உயர்ந்த நிலையில் வைத்து காத்து காத்துக்கணும். கற்பு நெறி பிறழ்ந்து பிறமனை நாடுவது அதாவது முறையற்ற பால் கவர்ச்சி எந்த மாதிரி நிலையை உடையது அப்படிங்கிறத திருமூலர் வந்து இந்த பாடல்ல வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடர் உற்றவாறே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தானே நிறைய குடும்பத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா?
இப்ப வெளிநாட்டுகளுக்கு கணவன் வந்து வேலைக்கு போறாங்க. இல்ல அது 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இப்படி வருஷ கணக்குல அவங்க வேலை பண்றாங்க. சில பெண்கள் பலவீனப்பட்டு மற்ற ஆண்களோடு தொடர்பு வச்சுக்கிறாங்க. எவ்வளவோ நம்ம வந்து டிவில பார்க்கிறோம், பத்திரிக்கையில பார்க்கிறோம். அக்கம் பக்கத்துல கூட நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாம் வந்து ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். இதற்கு அப்புறம் ஆ உண்டான களங்கம் வந்து நம்மகிட்ட இருந்து போகுமானா, போகவே போகாது. அந்த குடும்பத்துல தீப்பொறி பட்ட இடம் எல்லாம் நெருப்பா பத்திக்கிட்டு எரியிற மாதிரி பெற்ற பிள்ளைகளின் எதிர்காலம் தான் கேள்விக்குறியாக மாறிடுது. சில பிள்ளைகளுக்கு வந்து சில ம பிள்ளைகள் வந்து பெற்றோரின் பலவீனத்த வந்து பயன்படுத்தியும், வாழ்க்கைய வந்து நடத்துவதற்கான பொருளாதாரம் தன்னோட கையில இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தியும், திருமணம் என்ற பந்தமே வேண்டாம். விருப்பப்பட்டா 15, 18 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா, லிவிங் டுகெதர் நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு வாழ்றாங்க. விருப்பம் இல்லாத போது பிரிஞ்சறலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து, அம் வாழக்கூடிய வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதைய வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து சட்டபூர்வமாக கூட ஆக்கிடுவாங்க போல இருக்குது. இப்படி இருந்தா, கற்பு நெறி என்ற ஒழுக்கம் சீர்கெட்டு விடும். இல்லைங்களா? உண்மைதானே? இது எல்லா பக்கமே நடந்துகிட்டு இருக்கிறது தானே. கணவன் மனைவி இருவரும் ரூபாய் நாணயத்தில் உள்ள பூ, தலை போல அதாவது தலை என்பது சிவம், நிலையானது. பூ என்பது சக்தி, அசையக்கூடியது. இது மாதிரி நாணயத்தில் தலையும், பூவும் 2ம் இருந்தா தான், அந்த நாணயத்தை வந்து நம்ம வந்து ம் செலுத்த முடியும். ஒரு பக்கம் பூவோ, ஒரு பக்கம் தலையோ இருந்தா அது வந்து செல்லாது. செல்லா காசு ஆயிரும். அதாவது அதற்கு மதிப்பு இல்லை. மதிப்பை வந்து இழந்துரும். இப்படித்தான் வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போல தலையும், பூவுமாக கணவன், மனைவி இருவரும் அந்த குடும்பத்தில் தம் தம் கடமைகளை ஆற்றி வரணும். இழப்பு அப்படிங்கிறது வந்து கணவன், மனைவி 2 குடும்பத்திலயுமே இருக்கு. ஒண்ணா மனைவி இல்லாம கணவன் மட்டும் குழந்தைகள வச்சுட்டு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. கணவன் இல்லாம மனைவி மட்டும் குழந்தைகள வச்சுட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களுக்கு இடையே வந்து தனது குழந்தைகள வந்து நல்ல வழியில கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க வந்து அ இந்த இந்த சமுதாயத்துல வந்து ரொம்ப போராடுறாங்க. எப்படின்னா, ஆண் கூட சாதாரணமாக ஆணுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பெண் குழந்தைய ஆண் வளர்த்துறது ரொம்ப கடினமா இருக்கு. அதே மாரி பெண் ஒரு குழந்தைகள வளர்த்தணும்னா, அந்த பெண் வந்து இந்த சமுதாயத்துல ஆ கடினமா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, தன்னை காப்பாத்திக் கொள்றக்கு அவங்க அந்த மாரி தான் இருந்தாக வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருந்து தனது குழந்தைகள நல்ல வழியில கொண்டு போகணும். சீரான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நான் பட்ட துன்பம் படக்கூடாது என அறிவு வந்து சொல்லி, இவங்களுக்கு இல்வாழ்க்கை அமைச்சு தர்றாங்க. இப்படிப்பட்ட பல குடும்பங்களால் இந்த சமுதாயம் சீரோடு இருக்கிறது என வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு வந்து குறை எங்காவது இருக்குதான்னு பார்த்தா இல்லைன்னே சொல்லலாம். அ விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் முதல்ல எல்லாத்துகிட்டயுமே ஃபோன் வந்து மொபைல் ஃபோன் வந்து கையில இருக்கு. அது 1க்கு 2 கூட வச்சிருக்காங்க நெறைய பேரு. அப்போ அறத்துக்கு தான் வந்து இந்த சமுதாயத்துல குறை இருக்கு. இப்போ 100 பேர் ஒரு குறுக்கு பாதையில போனாலும், ஒருவர் நேர் பாதையில போனா அதுதாங்க ஒழுக்கம். 100 பேர் போவது ஒழுக்கம் ஆகவே ஆகாது. ஆகையால் இந்த சமுதாயத்தில் ஒருவருக்கு அதாவது இந்த சமுதாயத்துல வந்து ஒ ஒருவருக்கு நம்ம மதிப்பு குடுத்து அ வாழ்ந்தா கூட, அ காலம் போக போக வந்து அந்த ஒழுக்கத்தோடு வாழ முடியும். இப்போ ஒரு வருஷத்துக்கு யாருமே விவசாயம் செய்யலைன்னு வச்சுக்கோங்க. துணி உற்பத்தி செய்யல. காலுக்கு போடக்கூடிய செருப்பு, இதுவும் உற்பத்தி இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இந்த 3மே இல்லைன்னா கூட, ஓராண்டு காலம் வரைக்கும் நம்ம உட்கார்ந்த இடத்துல சரியான மக்கள போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா, நம்ம இந்த 3யுமே நம்ம அனுபவிக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா, அறம் சார்ந்த நெறி மட்டுமே வந்து என்னவா இருக்குது? குறைவா இருக்கு. எனவே, சமுதாயத்துல வந்து சமுதாயத்துல ஆனாலும் சரி, தனி குடும்பத்துல ஆனாலும் சரி, அ எப்பவுமே வந்து நமக்கு என்ன வேணும்? இனிமை அப்படிங்கிறது இருக்கணும். வயது வந்த பெண்ணோ, ஆணோ, குடும்பத்தில் இணைந்துள்ள குடும்பத்தினர் ஆனாலும் சரி,
நம்முடைய மனவளக் கலையிலே காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது உயிர் சக்தியை பெருக்கிக் கொள்ளவும், கற்பு நெறியோடு வாழ்வதற்கான பயிற்சியாகவும் இருக்குது. இதை கற்றுக்கொண்டு இல்லறத்தில் உள்ளவர்கள் இல்லறத்தை இனிமை காக்கச் செய்து ஒத்தும் உதவியும் ஒருவருக்கொருவர் நல்வாழ்வு வாழ்வோம். திருமணத்திற்கு தயாராக உள்ள ஆண், பெண் இருவரும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு இல்வாழ்வை இனிதே துவங்கி இல்லறமல்லது நல்லறமன்று என்ற பெரியோர்களின் வாக்குக்கு இணங்க மகிழ்ச்சியான இன்பமான இல்லற வாழ்க்கை வாழ துவங்குவோம். ஒரு காய் சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அன் சாரி, ஒரு காய் சாப்பிட எப்படி இருக்குன்னா நல்லா இருக்காது. ஆனா ஒரு கனி சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா தித்திப்பா இனிப்பா சுவையா இருக்கும். இப்படித்தான் நம்முடைய இல்லறமும் இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த குடும்ப வாழ்க்கை அறத்தோடு ஒழுக்கம் சார்ந்து இருக்கணும். அறநெறியும் இறையுணர்வும் தான் மனித குலத்துக்கு தேவை அப்படின்னு நம்மளோட எல்லா மதமுமே சொல்லி இருக்குது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இல்லற வாழ்க்கை வாழ துவங்கும் ஆஹ் ஆண் பெண் இருவருமே அறநெறியும் இறையுணர்வும் இந்த இரண்டையும் தான் ஆஹ் நம்ம பின்பற்றி இந்த உலக சமுதாய மக்களை சீர்பெற செய்வோம். நம்ம அனைவருமே சீரோடு வாழ்வோம் என கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். அருமையான ஒரு சிந்தனை உரை. இல்லறத்தில் இனிமை என்ற தளத்தில் அருமையாக கூறியிருக்கிறீர்கள். அறம், இல்லறம் இனிமையாக இருந்தால்தான் இயற்கை, இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழ்ந்தால்தான் மனநிறைவு பெற்று நாம் நன்றாக வாழலாம் என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். சில மனிதர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு இதனால் இன்பமாய் வாழ இயலாமல் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள். குடும்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு குடும்பத்தை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். குடும்பத்தில் பிணக்கு வந்து கொண்டிருக்கிறது. பொருள்களை தேடுவதற்கு நாம் எடுக்கும் பொருள்களை தேடும் போது நமக்கு தேவையா, சிறிது காலம் பொறுத்து இதை வேண்டலாமா அல்லது எப்படி என்பதை யோசித்து அதன்படி நாம் குடும்பத்துக்கு தேவையானவற்றை வேண்ட வேண்டும். கணவன் மனைவி இருவரும் கலைத்து அவர்கள் அதன் மூலம் தமக்கு தேவையான பொருட்களை வேண்டி தமக்கு எந்தெந்த காலத்திலே எது தேவையோ அதை நாம் தேவை என்பதை வேண்டுவதாக அருமையாக விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். மனிதன் என்பவன் இயற்கையில் இறுதிய மகர்ஷி கூறியிருக்கிறார், இயற்கையில் இறுதியாக பூத்த மலர் என்று. மனுஷன் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு இல்லறம் அன்பும் கருணையும், கணவன் மனைவியிடம் அன்பும் கருணையும் இருக்க வேண்டும். காலம் திருவள்ளுவரின் குரலை எடுத்து அன்புக்கும் அடைக்கும் காலம் அன்பு அதிகாரங்கள் அன்பை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். கணவன் மனைவி பொறுமையாக பேசணும், இருவரும் அன்புடன் பேசணும், ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும். இல்லாவிடில் அவர்கள் வாழ்த்துக்கள் மூலம் கூட வாழ்த்தி இருவரும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அன்பே இல்லாத இல்லறம் ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை அருமையாக எடுத்து கூறினீர்கள். இல்லறத்தில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. கணவன் சென்று அல்லது மனைவி வெளியில் சென்று வரும்போது நாம் என்ன வேண்டி வந்திருக்கிறீர்கள் என்பதை கேட்காமல்
எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதை அருமையாக எடுத்து கூறினீர்கள் அம்மா. அதாவது ஒரு கதை ஒன்றை கூறினீர்கள் நடந்தது என்பதை. 4-5 மாசத்துக்கு முதல் கல்யாணம் நடந்ததை பற்றியும் அதன் விளக்கங்களை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். உண்மையில் பெரிய மன வருத்தமான விடயம். அன்புடன், அதாவது கணவன் மனைவி கதைக்கும் பொழுது அன்பாகவும் பண்பாகவும் சொல்லுகளை அருமையான சொற்கள், அன்பு சொற்களை பாவித்து கதைத்திருந்தால் இது வந்திருக்காது என்பதை அருமையாக கூறியிருக்கிறீர்கள். சிலர் அதிகமாக சம்பாதிக்கலாம், சிலர் சம்பாதிப்பு குறைவாக இருக்கலாம். அப்ப அதை நாம் சம்பாதிக்கும் பொழுது அதை மக்களுக்கு கொடுத்து நாம் அதை சமுதாயத்திற்கு எடுத்து கூறி, அதாவது அன்பு கொடுக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மற்றும் மகிழ்ச்சியின் கவிதையை எடுத்து அதை விளக்கி இருக்கிறீர்கள். அதாவது ஆண் பெண் இருவருக்கும் இன்ப ஊற்று, அதாவது இன்ப ஊற்றாக அவர்கள் விளங்க வேண்டும், இன்பத்தை எப்பொழுதும் இன்பமாக வாழ வேண்டும் என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அதாவது உடல் பொருள், உடலும் உள்ளமும் சேர்ந்து திருமணமானவர்கள் மனதை ஒன்று புரிந்து நடக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இருக்காங்க எங்க ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் இல்லைங்களா? உண்மையம்மா, உண்மை உண்மை உண்மை. எல்லாரையும் வாழ்த்துவோம் அம்மா. எல்லாரும் நிறை மனதோட கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. வாழ்த்துக்காம அவங்களோட தொண்டு மென்மேலும் தொடரணும் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி ஜுவனாம்மா. நன்றி நன்றி எல்லேஸ்வரம்மா. அடுத்து மைதிலி வந்திருக்கிறீர்கள். கலை அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க. ரொம்ப சிறப்புங்கம்மா உங்களோட ஸ்பீச். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, சுவாமி சொல்லுவாரு, எந்த ஒரு குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லவரே, குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம். இப்ப பழைய காலத்துல நிறைய டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, மனைவிங்கிறவளை வச்சுட்டு ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் அந்த கருவில பதிஞ்சு வெளியே அந்த பெண்கள் அந்த டாமினேட்டிங். இப்போ படிப்பு பொருளாதார நிலையில செல்வத்துல ஓங்கி இருந்தாலும் இது ஜெனட்டிக்கலா வந்துட்டு இப்ப எல்லா பிள்ளைங்களும் இப்படி இருந்தா என்ன, அதாவது வெளிநாடுன்றதே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்ப நம்ம இந்தியாவிலேயே நிறைய நடந்துருது. அப்ப அந்த பதிவு வந்துட்டு பரவாயில்ல இப்படி இருந்த பாரு இந்த பொண்ணா பிறந்து வச்சுக்கோ, இதை அனுபவிப்பா. இது ஒருத்தர் கல்யாணம் படிக்காம பரவாயில்ல, என்னென்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்களோ. ஏன்னா தாய் வீடு, தாய் நாடு, தாய்மொழி, தாய்மண் எல்லாம் தாய் தான். அப்ப பெண்கள் தான் அதுதான் சுவாமி சிறப்புன்னு சொன்னார், பெண்கள். அப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது நல்லா இருக்கக்கூடிய மாதிரி எப்பவுமே இந்த கணவன்மார்கள் நடந்து அந்த பெண்ணுக்கு பெண்ணே தானே எதிரி ஆயிடுறாங்க. மாமியாருங்கிறவங்க என்ன பண்றாங்க, தான் பையங்கிறது அந்த இடத்துல வர்றதுல நம்ம மாதிரி ஒரு பெண் தானே அந்த வரணுமா, அதெல்லாம் தானாவே மாறுமா. அதான் சாமி சொன்னார், அன்பே சிவம் அன்பும் கரணியும். இதை ஒவ்வொரு பெண்ணுமே நினைக்கணும். இந்த நேரமும் வரக்கூடாது, இந்த குழந்தை இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க 2வது இந்த அன்பர்கள் இதுல இருக்கவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன சாமிஜி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னாரு, உன் அனுபவத்தை சேர்த்து சொல்லலான்னு. எனக்கு அப்போ 94 அப்போ எதுக்கு நம்ம பேசவும் கூட தெரியாத நிறைய ஸ்பீச் கொடுத்துட்டு வர. ஆனா என்னன்னா, வெளியில யாராவது பிரெக்னெண்டா தான் நீங்க கண்ணால் பாருங்க. நீங்க பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வளர்ற குழந்தை நல்ல ஒரு குழந்தையா, அது எந்த கருமாக நல்ல உலகத்துக்கு ஒரு சிறந்த குழந்தை, எல்லாரும் கொடுக்குற குழந்தைய எல்லாரும் மானசீகமா போட்டா சோல் டு சோல் அட்டாச்ன்ற மாதிரி அந்த அலை யூனிவர்சல் மேக்னட்டிஸோட சேர்ந்து அவங்களுக்கு உள்ள அந்த குழந்தைக்கு போய் சேரும்னு இல்ல, அது உண்மைமா. கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய இப்ப அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இது ஒண்ணு இருக்கு, நான் எழுதியிருக்கேன், ஊனுடம்பு ஆலயம் தான் ஆர்டிகல் வெளியா இருக்கும். அப்போ என்னன்னா பெண்கள் அந்த அளவுக்கு சிறந்து வரும். ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு மைண்ட் போக்கஸ். அப்போ அவங்க என்ன பதிக்கிறாங்களோ அதுதான் அந்த சமையல். தனியே இவங்களுக்கு ஒரு செஞ்சு தொலையணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அன்னைக்கு மொத்தம் டோட்டல் வேஸ்ட் அந்த ஃபுட் எப்படி மாறும்னு நினைச்சு பாருங்க. 7 தாதுக்கு
சோ ஆமாம்மா. ஒவ்வொருத்தரும் ம். சிறப்பா இருக்கிறதுக்கு வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். 33 வருடமாக இதில் நன்றிங்கம்மா, இருக்கிறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிகள் அம்மா. மைதிலி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்து வேற யாராவது கேள்விகள் இல்லாவிடில் நாம் வாழ்த்து கூறி நிறைவு செய்யலாம். சிறப்பான வரவேற்புரை வழங்கிய நேசமலர் அம்மாவும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்து எமக்கு நல்லதொரு துரிய தவத்தினை வழிநடாத்திய சுவந்தி அம்மாவும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து எமக்கு நல்லதொரு இல்லறத்தை இனிமை என்ற தலைப்பில் நல்லதொரு சத்சங்கத்தை வழங்கிய சுதா காளிங்கன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லோருக்குமாக எல்லோரின் ஆரோக்கியம், அருள் தொண்டு, அன்பு எல்லாம் சிறந்து விளங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து எமக்கு மகரிஷியின் நினைவில் நின்று எல்லோருக்குமாகவும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வளர வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து உலக நல வாழ்த்து பாட வேதாத்திரிய உறவுகள் யாராவது முன்வரலாம். நான் படிக்கிறேன். அடையணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாய்ப்புக்கு நன்றி. அம்மா நல்ல வாழ்த்து பாடிய பத்மினி அம்மாவும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.